என்ன ரொம்ப நாளா அன்பாக்சிங்கு ரிவ்யூ ஃபோனு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோண்ணே. வெறுப்பா இருக்கு. ஒரு பைக் ரைட் போலாமே, நீங்க வேற சாட்டர்டே ஃப்ரீயா தானே இருக்கு. தோரை என் கூட எல்லாம் பைக் ரைட் போறதுக்கு ரெடியா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் இல்லைண்ணே. உன்னை பத்தி தெரியாதா? போலாம்டா, நாட் அ பேட் ஐடியா ஆக்சுவலி. நான் பைக் ரைட் ஆக்சுவலி நான் பைக் ஓட்டி நல்ல நாள் ஆச்சு. யார் பைக் இருக்கா? அபிஷேக் பைக் வாங்கிக்கலாம். என்ன இருக்குது? கரெக்ட். சிபி 350ல நம்ம பைக். ஐ ஹேவ் an idea. ஒன்னு பண்ணலாமா? GoPro வந்திருக்கு, ஹீரோ 13. எப்போ வந்தது? எப்படி வந்தது? டேய், ரிவ்யூ ரேட் வந்திருக்குடா. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத. ஸோ பேசிக்லி அதை நம்ம என்ன பண்ணலாம்னா மவுண்ட் பண்ணிட்டு வில் ரைட். வெதர் பியூட்டிஃபுல்லா இருக்கு பூனேல. கரெக்ட் டைம் ரைட் பண்றதுக்கு சில்லுன்னு இருக்கு. கிளம்பலாமா? பண்ணிடலாம். ஆல் ரைட், லெட்ஸ் கோ. சார் என்ன சார் ஸ்டைலு? எங்கே போகிறீங்க? என் ஹெல்மெட்டு, என் கண்ணாடி, இதை வந்து எடு கழட்டு. இல்லைண்ணே, நான் பிளான் பண்ணேன், நான் ஓட்டலான்னு நினச்சேன். சான்ஸ் இல்லை, நான் தான் ஓட்ட போகிறேன். என்னமோ நீங்களே ஓட்டுங்க. சரி, GoPro வந்தது என்னதான் கொடுத்துருக்காங்க? வெறும் கேமரா காமிச்சாங்களா என்ன? இல்லடா, லெஜிட் கிட்ட ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல நான் அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டிடலாம். பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ, அல்ட்ரா வைட், ND ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் அட்டாச் மவுண்ட், புதுசாக மேக்னெட்டிக் லேட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 லேட்ச் கொடுத்துருக்காங்க தனியாக. ரைட். வெரி நைஸ். நல்ல ஒரு கிட்டு தான். ஆனால் அந்த கிட்டு வந்து வெறும் ரிவ்யூவர்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஸ்பெஷல்ஸ் மற்ற வாங்கினா வேற யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு கண்டிப்பாக ஆக போகுது. ரைட், அதை பற்றியும் பேசுவோம். பட் இதை ஃபர்ஸ்ட் மவுண்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம். எப்படி மவுண்ட் பண்றது இது? சரி, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ பேசிக்லி இப்போ நீ பார்த்தனா இந்த பைக்ல நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மவுண்ட். இதை வந்து நம்ம டைரக்டா லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி நீ பார்த்தனா, நீ கூட பார்த்த யூடியூப்ல பார்த்துட்டு நீ சொன்னல இந்த அந்த அதிசிவ் மவுண்ட் இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாட்சை போட்டு இதை ஒட்டிடலாம். அது வந்து அவ்வளோ ஸ்டேபிளா இருக்காதாமா. திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். இங்கே பாரு, பார்த்தியா? நல்ல இது கொஞ்சம் கிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த அதிசிவ் மவுண்ட் வந்து நம்ம இதில் போட போறதில்ல. அது வந்து நீ மெயினாக உனக்கு ஹெல்மெட்ல போடணும்னா அதில் போட்டுருக்கலாம். சில மோட்டோ விளாகர்ஸ்லாம் போட்டுருப்பானுங்க, நான் பார்க்க. கரெக்ட். அப்படி கூட நீ எங்க வேணாலும் இதை வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். So that's why it is an action camera. Right. It's a proper action camera. நீ எங்க வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். That's interesting. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைரக்டா ஸ்க்ரூ இன் பண்ண போறோம். நம்ம சார் மிலிந்த அவர் போட்டு கொடுத்திருந்தாரு. So it's very helpful. இத வச்சு நம்மள தான ஷூட் பண்ண போறோம். நம்மளே ஷூட் பண்ணிக்கலாம். அப்பதானே ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பேசுறோம்னு தெரியும். கரெக்ட். So அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். Let's go. ஓகே, கிளம்பியாச்சு. ஆன் த வே. செம்ம ஜாலியா இருக்குண்ணே. செம்ம ஜாலியா இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். ஆமா, ஒரு கேள்வி இருக்கு. உன் கேள்வி நெவர் எண்டிங் தான். கேளு சொல்லு. என்னன்னா, இப்போ இந்த கேமரா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருதுல்ல? ஆமா. அப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஐபோன் இல்ல வேற ஏதாவது போன் கூட இருக்கும்ல, ஏன் அது யூஸ் பண்ண முடியாதா என்ன? ஐபோன் 40,000 ரூபாய்க்கு நீ வாங்கினேன்னா உனக்கு ஐபோன் 13 மாதிரி தான் ஏதாச்சும் கிடைக்கும். ஆமா. ஒரு நல்ல ஒரு கேமரா உள்ள ஐபோன் வேணும்னா நீ ப்ரோ சீரிஸ் தான் வாங்கணும். ப்ரோ சீரிஸ் நீ பார்த்தேன்னா உனக்கு செலவு அதிகம் ஆகும் கண்டிப்பா. அதுக்கு பதிலா இந்த ஆக்ஷன் கேமரா வாங்குறது தான் பெட்டர். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்ஷன் கேமரா உருவானதுக்கு காரணம் வந்து ஹை வைப்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இன்டென்சிவான ஆக்டிவிட்டிஸ். கரெக்ட். ஒரு உதாரணத்துக்கு சர்ஃபிங் ஆகட்டும், இல்ல ஸ்கீயிங் ஆகட்டும், ஸ்கேட் போர்டிங் ஆகட்டும், பைக்கிங் ஆகட்டும், மவுண்டன் பைக்கிங் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே நீ பார்த்தனா ஒரு ஹை வைப்ரேஷன் எஃபெக்ட குடிக்கிற மாதிரி ஒரு கேமரா வேணும். ரைட்? ஆமா. இன்ஃபேக்ட் இந்த ஆக்ஷன் கேமரா உருவானதுக்கான காரணமே ஒரு சர்ஃபர் தான். 2002ல போன் எல்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியாதுப்பா, இல்லனா போனோட OIS எல்லாம் கெட்டு போயிடும். நம்ம ஒரு ஷார்ட் போட்டோம்ல, அதுல நம்ம சொல்லியிருந்தோம்ல தட் நீங்க மவுண்ட் பண்ணி ஓட்டாதீங்கன்னு. ஏன்னா மவுண்ட் பண்ணி ஓட்டுனீங்கன்னா உங்க போனோட கேமராவோட OIS வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா ஒன்று உருவாச்சு. ஓஹோ, சரியா? இப்படிதான் கதை போகுது. அப்போ இப்படிதான் கதை போகுது. கரெக்ட். பை தி வே, OIS பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது ஸ்டெபிலைசேஷன். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் கேமராஸ்ல. ஆமா, போன் கேமராஸ்லயும். இப்போ ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீ பார்த்தனா ஜெனரலி போன் கேமராஸ்ல வந்து OIS பிளஸ் EIS ரெண்டுமே யூஸ் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் போடுவாங்கல்ல. கரெக்ட். அண்ட் ஜெனரலி வீடியோக்கு EIS தான்டா பெட்டர், நாட் OIS. ஏன்னா OIS கெட்டு போயிடும். EISல வந்து you can do better stabilization in video. So இதுலயும் EIS கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த GoProல. அண்ட் இதுல இருக்க ஸ்டெபிலைசேஷன் பேர் வந்து ஹைப்பர் ஸ்மூத். அண்ட் இந்த ஹைப்பர் ஸ்மூத்ல வந்து நீ ஹைப்பர் ஸ்மூத் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆட்டோல வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், உன் இஷ்டம். ரைட். ஜெனரலி ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் இருக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ரைட். என்ன டிராஃபிக் அதிகமா இருக்குல்ல? ஆமா, சம டிராஃபிக் தான் ஹைவேல. ஐ திங்க் இங்க வந்து அந்த பஸ்லாம் ஏறுவாங்க பூனேல, இந்த ஜங்ஷன்ல வந்து வாக்கட் பிரிட்ஜ் கடியில.
பாம்பே போறதுக்கு பஸ் எல்லாம் ஏறுவாங்க. ஆமா, இந்த வழியா தான் நம்ம பாம்பே போறோம். இந்த வழியா தான் பாம்பே போனோம். ஆனா நம்ம போறது பாம்பே இல்ல. இல்ல நம்ம போறது பாம்பே எல்லாம் கிடையாது. பாம்பே போற விரும்புறியா நீ? ஆனா செத்துருவேன் நான் பைக்ல எல்லாம். அண்ணா எனக்கு என் ஃப்ரெண்டு GoPro வச்சிருக்கான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. என்னன்னா அவன் வந்து அடிக்கடி ஹைப்பர் வியூ, சூப்பர் வியூ அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அது என்ன மேட்டர்? அது ஹைப்பர் வியூ ஆல்சோ ஹைப்பர் ஸ்மூத் மாதிரி தான் அவங்களோட ஒரு டெக்னாலஜி. ஸோ ஹைப்பர் வியூ நீ பார்த்தனா அது பேசிக்லி வந்து GoProட ஃபீல்ட் ஆஃப் வியூவோட மார்க்கெட்டிங் டேர்ம் தான். ஹைப்பர் வியூ இருக்கு, நார்மல் வியூ இருக்கு, அப்புறம் லீனியர் அண்ட் லீனியர் பிளஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டோட்டலா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த 5 ஆப்ஷன்ல நீ பார்த்தனா உனக்கு வந்து ஹைப்பர் வியூ போட்டேன்னா உனக்கு இருக்கிறதுலே வைடஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். 12 mm ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். பிளஸ் 113 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குடா. அதுல செம்ம வைடா இருக்கும். இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆமாமா, அது வந்து ஆக்சுவலி நம்ம வைட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாட் த வைடஸ்ட். ஜெனரலி நீ பார்த்தனா வைடஸ்ட் வந்து ஹைப்பர் வியூ தான். கரெக்ட். அது மட்டும் இல்லடா, இப்போ இந்த லென்ஸ் இருக்குல்ல, ஆமா, இந்த லென்ஸ் வந்து நீ சேஞ்ச் பண்ணி அல்ட்ரா வைட் லென்ஸ் கூட மாத்திக்கலாம். அது நான் காட்டுறேன் எப்படின்னு. பட் தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். சோ இது ஹைப்பர் வியூடா. ஓ, இவ்வளவு இருக்கு மேட்டர். பை தி வே, நீ ஒரு ஐபோனை GoPro கூட கம்பேர் பண்ணனா அட்லீஸ்ட் ஒரு ஐபோன் ப்ரோ வாங்கணும். கரெக்ட், ரைட்? ஆமா. சோ ஐபோன் ப்ரோ வாங்குனேனா உனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல செலவு ஆகதான் போகுது. என்னன்னாலும் கண்டிப்பா ஆகதான் போகுது. சோ 1 லேக் செலவு பண்ணிட்டு நீ செஸ் மவுண்டோ இல்ல ஹெல்மெட் மவுண்ட் பண்ணி ஓட்டி, இல்லனா பைக் மவுண்ட் கூட நீ பண்ணி ஓட்டுனா அது கீழே விழுந்துச்சுன்னா அப்படி பக்குன்னு ஆகாது? கண்டிப்பா மனசே உடைஞ்சிரும். ரைட். ஐபோன் என்னதான் ஸ்டர்டியா இருந்தாலும் அத ஒரு ஸ்டர்டி கேஸ்ல போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம. கரெக்ட். அதுவும் ஒரு லிமிட் வரைக்கும் தான். கரெக்ட். சரியா? சோ நவ அப்ப இது ஸ்டடியா? GoPro இன் கம்பேரிசன் நீ பார்த்தனா ரக்கடான பில்ட் கொடுத்திருக்காங்க. கீழ விழுந்தா கூட பிரச்சனையே இல்லடா. செம்ம ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஷாக் ப்ரொடெக்ஷன், டாப் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்ல, 33 ஃபீட் வரைக்கும் உனக்கு ப்ராப்பர் அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீ ஸ்கூபா டைவிங்ல போக விரும்புறனா நீ வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியை ஆட் பண்ணிட்டு நீ ஸ்கூபா டைவிங் கூட போலாம். பிரச்சனை இல்ல. பா, இவ்வளவு பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம போன்ல பண்ண முடியாது. ரைட்ல? ரைட். என்ன அந்த ஸ்கூபா டைவிங் ஆக்சஸரி அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்க போறேன்னா செலவு அதிகம் ஆகும். பட் அத பத்தி பேசுவோம். சரி, நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சது இல்ல உனக்கு? கிடைச்சேனே. GoPro தான் மாஸ். இப்போ நான் கம்ஃபர்ட்டபிளி ஓட்டுட்டா இல்ல நீ இன்னும் கேள்வி வச்சிருக்கியா? கேள்வி வச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் சைடுல உச்சா வருதுனே. டேய், என்னடா சொல்ற நீ? இப்போதானே ஆரம்பிச்சோம் நம்ம. அது ரைட்னா, இருந்தாலும் எனக்கு உச்சா போனேனே. அதனால என்னடா பண்ற? பிடிக்காதடா அந்த மாதிரி. வெயிட் பண்ணு, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நிறுத்துறேன் நானு. ஐயோ சார் இருங்க, ஏதோ ஓரமா நிறுத்துங்க. உச்சா புதிய வானம், புதிய பூமி. டேய், நேச்சர்ஸ் கால் டன், உச்சா டன், ஃப்ரெஷ் ஃப்ரீ. உனக்கு உச்சா வந்த மாதிரி எனக்கு பசி வந்துருச்சு. கிளம்பலாமா? இருங்கண்ணா, ஒரு விஷயத்த கேட்டு போகலாம். என்னது? ஐபோன் விட இது பெட்டர். நீங்க சென்சர் சைஸ், மெகா பிக்சல், இந்த மாதிரி ஈரவங்க எதுவும் சொல்லவே இல்லை எனக்கு. கரெக்ட். சென்சர் ஆக்சுவலி GoProல பெருசுடா. Hero 13 Blackல சரி 1/1.9 இன்ச் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஓகே. 27.6 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கு. அதெல்லாம் விட அது வந்து டெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ்னு வெச்சுப்போம். பட் மெயினான விஷயம் என்ன தெரியுமா? வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது உனக்கு என்ன ரெசல்யூஷன்ஸ் கிடைக்கும் அதான ரொம்ப முக்கியம். ஆமா, ஐபோன்ல தான் 4K 120 அப்படிலாம் போகுதுல. இதெல்லாம் அது பண்ணுமா? 4K 120 இதுலயும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது 5.3K வரைக்கும் போகும்டா ரெசல்யூஷன், ஷூட்டிங் ரெசல்யூஷன். பிளஸ் நம்ம ஷூட் பண்றது வந்து 4K 60 FPS. ஐபோன் 15 Pro Max, 16 Pro Max வச்சு ஷூட் பண்ணிருக்கோம்ல இப்போ, அதை மேட்ச் பண்றதுக்காக தான் இதுவும் 4K 60 FPS ல வச்சிருக்கோம். சரி. சோ அந்த ரெசல்யூஷன்ல இருக்கு. பிளஸ் 24 FPS லோயஸ்ட் ஃப்ரேம் ரேட் இருக்கு உனக்கு. 120 FPS வரைக்கும் நீ ஷூட் பண்ணலாம். அப்புறம் பர்ஸ்ட் லோமோல 400 FPS ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்டான மோட்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்கு. சோ வீடியோ ரெசல்யூஷன் பிளஸ் ஃபீல்ட் ஆஃப் வியூ எல்லாம் எடுத்து பார்த்தனா ஒரு ப்ராப்பரான வீடியோ கேமரா நீ பார்த்தனா இந்த GoPro தான். எஸ்பெஷலி ஆக்ஷன் கேமராக்காக இதுதான் பெஸ்ட். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, இன்னொரு கேள்வி இருக்கு. ஓகே, சொல்லு. ஐபோன் 16 Pro Max இதோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல லாக் எடுக்கலாம். எடுக்க முடியும். ஐபோன்ல நீ ப்ரோ வாங்கினா தான் உனக்கு லாக் கிடைக்கும். அது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அதுவும் 15 Pro Max 16 Pro Max தான். கரெக்ட். அது நீ லாக் ஷூட் பண்ண விரும்புறேன்னா எக்ஸ்டர்னல் உனக்கு ஆக்சஸரிலாம் என்ன சொல்றது, ஹார்ட் டிரைவ்லாம் போட்டு அப்பதான் நீ ஷூட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா டியூரேஷன் என்ன. இதுல நீ மெமரி கார்டு போட்டு டைரக்டா ஷூட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட்ல இருக்க உன் ஐபோன்ல. அதுவும் எல்லாரும் பேஸ் ஸ்டோரேஜ் தான வாங்குவாங்க 256 GB. ஆமா. இல்ல மெமரி கார்டு நீ ப்ராப்பரான 4K 60 FPS பிளஸ் லாக்ல ஷூட் பண்ண விரும்புறேன்னா 1 TB வரைக்கும் உனக்கு வாங்கணும். பிளஸ் SSD வரைக்கும் கரெக்ட் பண்ணும். இதுல அந்த தொல்லை இல்ல. ஆனா என்னன்னா மெமரி கார்டுல இவங்க வந்து நீ 40,000 கொடுத்து வாங்கும்போது அதெல்லாம் தர மாட்டாங்க. So you have to buy that separately. அதுக்கு செலவு அதிகம். சில டைம் கிரியேட்டர்ஸ் பண்டல்ல கொடுப்பாங்களா? மேபி கொடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க ஒரு 64 GB கார்டு ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க. 64 GB கம்மி தான் ஆக்சுவலி. ஜென்ரலி நீ 256 GB வரைக்கும் வாங்கிட்டு. ஏன்னா இதோட யூஸ் என்ன, வெறும் வீடியோ
வீடியோ ஷூட் பண்றது தான். அதை தவிர்த்து இதுல வேற என்னென்ன மோட் இருக்கு? டைம் லேப்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் ஜிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ஜிபிஎஸ் எதுக்குன்னா பேசிக்லி நீ ஜிபிஎஸ் வச்சு ஷூட் பண்ணனா அது வந்து ஒரு ஓவர்லே மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஜிபிஎஸ் காட்டும். இட் லுக்ஸ் வெரி நைஸ். பட் இந்தியால அந்த ஃபீச்சர் அவைலபிள் இல்ல. அப்புறம் எது கொடுத்துருக்காங்க? இந்தியால இல்லாதது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா இந்தியால அதிகமா GoPro விக்குதா விக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் வெளிநாட்டுல விற்கும் போது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் நீ வெளிநாட்டு எடுத்துட்டு போகும்போது அனுப்புறீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. நீ எடுத்துட்டு உன் காசுல போகும்போது then you will be able to do it. ஓகே சரி கிளம்பலாமா? பசிக்குது. ஹங்கரி. ஏய் பை தி வே GoProல அந்த கிட்ல அவங்க 2 லென்சஸ் கொடுத்துட்டாங்கல்ல, மேக்ரோ அண்ட் அல்ட்ரா வைட். அதுல அல்ட்ரா வைட் இதுல மாட்டிட்டு நீ இப்ப கையில பிடிச்சுக்கோ. when we are riding you can use that. இன்னொரு விஷயம், அந்த கிட்ல anamorphic லென்ஸும் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அந்த 21:9 wide aspect ratio, அந்த cinematic லென்ஸ் மாதிரி இருக்கும், மேலே கீழே லெட்டர் பாக்ஸிங் இருக்குமே, அது வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கூட சீக்கிரம் வரப்போகுது. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியணும்னு சொல்லிட்டேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ND32 ஃபில்டர் போட்டுக்கோம். அதே மாதிரி ND4-8-16 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஃபில்டர். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஆக்சசரி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமான விஷயம். பேட்டரி வந்து 1900 mAh பேட்டரி உனக்கு இதுல கிடைக்கும். குட்டி பேட்டரி. ஒரு நீ 1080p வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம். 4K ரெக்கார்ட் பண்றேன்னா 1 hour ரெக்கார்ட் பண்ணலாம். சரியா? ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, GoPros ஜென்ரலி ஹீட் ஆகும். ஆனா ஹீரோ 13 பிளாக்ல வந்து ஹீட்டிங் குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பூனேல கம்ஃபர்டபுளான வெதரா இருக்கிறதுனால நம்மளால அது டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஒரு 35-40 டிகிரிஸ் மேல எல்லாம் போச்சுன்னா, ஐ திங்க் டெம்பரேச்சர் போச்சுன்னா, தென் ஐ திங்க் திஸ் வில் ஹீட் அப். ஏன்னா இப்போ அடிக்கிற வேலை நான் ஸ்வெட்டர் போடும் போதே தெரியுதுல நல்ல வெதர். நீ ஒருத்தன் தான் இப்படி இருப்ப. அவ்வளவு பெரிய பணக்காரர். என்ன பிராண்டு இது? கீழே நீ அங்க கீழே பார்த்து வாங்குனியா? கூல் டியூட்ல வாங்கினேன். லோக்கல் கடை. ரைட். சரி, அந்த ND ஃபில்டர் லென்சஸ்லாம் சொன்னேன்ல, அதுக்கு என்ன விலை இருக்கும்னு நினைச்சு பாரு, யோசிச்சு பாரு. ஒரு 550 ரூபா 600 ரூபா. ஏன்னா ஃபோன் லென்ஸுக்குலாம் அவ்வளோதானே வருது. அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொன்னா கரெக்டா இருந்திருக்கும். 6000 ரூபாய்க்கு உனக்கு அந்த ND ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. 4 ND ஃபில்டர்ஸ் 6000 rupees. இந்த சின்ன ஃபில்டர் போட்டு இந்த தம்மா துண்டு ஃபில்டருக்கு 6500 ரூபாவா? ஆமா. அப்ப லென்ஸ் எல்லாம் லென்ஸ் வந்து நீ பார்த்தனா அல்ட்ரா வைட் ஒரு 9000 plus, மேக்ரோ வந்து 12000 plus, anamorphic கிட்னி வைக்கணும். இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் than that. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க ஆக்சுவலி ஆக்சசரி பிசினஸ் கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றாங்க. பேசிக்கலி ஒரு மொனோபோலி மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதான் இந்த 5000 ரூபாய் பிரிண்டர் ஆனா 1000 ரூபாய் கேட்ரிட்ஜ், அதே அந்த கதை தான் போல. அந்த கதை தான். சரி, இத கழட்டிட்டு இப்போ இந்த லென்ஸ் மாட்டிடு வா. லென்ஸ் வண்டியில வச்சிருக்கேன் நான். மாட்டிடு வா. மாட்டு. டேய் இதாண்டா குண்டுமலா. குண்டிமலாவா? டேய் குண்டிமலா இல்லடா, குண்டுமலா. சரி, GoProல ஷூட் பண்ணிட்டு இருந்தல இவ்வளவு நேரம்? ஆமா, நிறைய ஷூட் பண்ணேன். அல்ட்ரா வைட் வச்சு. அல்ட்ரா வைட் வச்சு ஷூட் பண்ணேன். சரி, இத பார்க்கலாமா நம்ம ஃபுட்டேஜ்? எப்படி? குட்டி ஸ்கிரீன் இத எப்படியா பார்க்க முடியும்? டேய் இத போன்ல கனெக்ட் பண்ணலாம்டா. போன்ல குவிக்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அதை பத்தி. சரி, இருங்க நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். வாங்க அங்க எங்கயா போலாம். சும்மா அங்க கப்பல்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறேன். வாங்கடா, பிரிச்சு விடலாம். விஜய் சேதுபதி மாதிரி பிரிச்சு விடலாம்டா. டேய் உனக்கு வயித்தெரிச்சல் குறையவே கூடாதா? டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? நான் அங்க கூட நம்ம நடந்து வரும்போது 2 பேரும் ஒட்டிட்டோம். என்னடா இருங்கடா. சரி டவுன்லோட் பண்ணு. சரி பண்றேன், இருங்க. சரி பாத்து, அந்த குயிக் ஆப்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ப்ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஆனா இப்போ நீ பாக்குறது வந்து லோ ரெஸ் ப்ரிவ்யூ தான். இது காட்டுது பாரு, லோ ரெஸ் ப்ரிவ்யூ. நான் இப்போ ஷூட் பண்ணல. ஆமா. ஹாய் गाइस, சேனல் டு வெல்கம். ஏய் இதுல சவுண்ட் நல்லா பரவாயில்லை. ஆமா, இதுல 3 மைக் இருக்கு. ஏய் பரவாயில்லை. சரி, நான் மாடு பால் தரோம்ல, குடிப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்காத பால்? நீ பால் குடிப்பியா? யாரு? நீ பால் குடிப்பியா? ஏய் சூப்பரா இருக்குடா ஃபுட்டேஜ் குவாலிட்டி. இட்ஸ் டாம் குட். ஏய் அந்த பைக்ல எடுத்தது. இதெல்லாம் டயர்ல எல்லாம் வச்சு எடுத்தேன். டயர்ல வச்சு எடுத்தியா? பாரு எப்படி ஸ்டார் மாதிரி. என்றென்றும் புன்னகை. நல்லா இருக்குல்ல, ஃபுட்டேஜ் வைடா இருக்குல்ல. சம வைடு. இது அல்ட்ரா வைட் போட்டு தானே எடுத்தேன். இது லோ ரெஸ் ப்ரிவ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீ ஆட்டோ அப்லோட் கூட பண்ணிக்கலாம் கிளவுடுக்கு. அதெல்லாம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ரிவ்யூ கூட பாத்துக்கலாம். நீ பேசிக்கலி கேமரா கூட கனெக்ட் பண்ணிட்டு ஏதோ ட்ரை பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணிடலாம் பாருங்க. போடுங்க, ரெடி டு கேப்சர் போடலாமா? என்னடா இவ்வளோ ரியாக்ட் பண்ற? சூப்பரா இருக்குல்ல? ஏய் அழகா இருக்கு. சூப்பர் மச்சி, சூப்பர். பாத்தியா, இந்த மாதிரி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா உனக்கு? இதுல வந்து உனக்கு ஸ்டூடியோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீ டவுன்லோட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை இதே தானா எடிட் பண்ணி கொடுக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இதை கிளிக் பண்ணுங்க, மை எடிட். என்னது பாத்தியா?
கிரியேட் அண்ட் எடிட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கை உண்மை தெரிஞ்சிருச்சு. அது ஹர்ஷ கைனே. Everybody look at this clearly. அது ஹர்ஷ கை. ஓ அது ஹர்ஷ கைனே. அவ்வளவுதான் முடிஞ்சது போ. So basically அது ஹர்ஷ கைனே. GoPro பெஸ்ட் டிவைஸ் நாங்க டெஸ்ட் பண்ணது வரைக்கும் என் அண்ணோட உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. ஐ எம் சோ ஹாப்பி about it. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். ஐ எம் சோ ஹாப்பி. ஆல்ரைட், ஸோ பார்த்தல குவிக் ஆப், சூப்பரான ஆப். ஆல் த ட்ரூத்ஸ் அபவுட் பீப்புள் இட் கம்ஸ் அவுட். குயிக்கா அது எல்லாமே குவிக்கா எல்லாத்தையும் காட்டிருச்சு. ஸோ இதை வச்சு நீ இது பண்ணலாம். ஐ கான்ட் ஸ்டாப் லாஃபிங். கேளு படுத்துறீங்க. நான் அசிங்கப்படல, நீயே அசிங்கப்பட்ட. சரி மறங்க. என்ன கேள்வினா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இதுல அட்வான்டேஜ் பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது சொன்னோம்ல, என்ன சொல்றது, பேட்டரி பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ஹீட்டிங் ஆகிற சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஹீட்டிங் வரல, பிரச்சனை இல்ல. ஆக்சசரி காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். ஆமா, 5,000 6,000 7,000 போயிட்டே இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இருக்குல்ல. பட் எஸ் யூ ஆர் ரைட். அதை தவிர்த்து நீ பார்த்தனா இன்னும் கொஞ்சம் 2-3 பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைனா, லோ லைட் வந்து இந்த GoProல இஸ் நாட் கிரேட். இன்ஃபேக்ட் Insta360 ஓட Ace Pro 2 அது மட்டும் இல்ல, அந்த DJ ஓட ஆக்ஷன் கேமரா இருக்குல்ல, அது 4th ஜெனரேஷன் நினைக்கிறேன். இப்போ ஆக்ஷன் 5 Pro வந்து ஆக்ஷன் 5 Pro 5th ஜெனரேஷனே வந்துருச்சு. அதுவும் நீ பார்த்தனா பெட்டரா பண்ணது லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து போனை மவுண்ட் பண்றதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா போன்ல உனக்கு லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி பெட்டரா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். சரி, இப்போ நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டீங்க. லாஸ்ட் ஒரே டவுட். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா 40,000 ரூபாய் ஆக்ஷன் கேமரா வாங்க முடியுமா, 10,000 ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா இருக்கு, 6,000 ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா இருக்கு, வாங்கிட்டு போயிடுவேன். அப்ப எது பெஸ்ட்? டே அப்படி பார்க்க போனேன்னா, ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த ஃபிளாக்ஷிப் கேமராக்கும் ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமராக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பார்த்தனா ஸ்டர்டினஸ் இருக்காது. பின்னாடி யாரும் இல்ல. பாட்டி ஐயோ டேய். சரி, எனிவே ஆக்ஷன் கேமரா நீ 10,000 6,000 கூட வாங்கலாம். சைனீஸ் கேமராஸ் நிறைய இருக்கு. பட் அது வந்து கீழே போட்டோன்னா உடையும். இல்லை வந்து இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டிலாம் கிடைக்காது. 4K 120 FPS கிடைக்காது. 5.3K கிடைக்காது. ப்ளஸ் அல்ட்ரா வைட் கிடைக்காது. ஆக்சசரிஸோட ஈகோ சிஸ்டம் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு கேமரா வாங்கணும்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும் நம்ம. அதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சும்மா நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ண என்னாச்சு தெரியுது. சும்மா நீ இது பிடிச்சிக்கோ, நீ ஃபோனை ஐயோ என் கையில் வேண்டாம். இது சும்மா நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ண விரும்புறேன்னா, ஜென்ரலி உன் லைஃப்ல நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ண விரும்புறேன்னா தென் இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டர் மாதிரி நீ யூ வாண்ட் டு ஷூட், உனக்கு வந்து ரைடு போகும்போது வேணும், நல்ல குவாலிட்டி வேணும்னா GoPro இஸ் பெட்டர். அப்போ 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 10,000 ரூபாய் கேமராவே ஓகே இல்ல. இல்லைனா நீ உன் ஃபோன் கேமரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்ஷன் கேமரா வேணா 10,000 ரூபாய் கேமரா ஓகே இல்ல. ஐ எம் நாட் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் ரெக்கமெண்டிங் 10,000 ரூபாய் ஆக்ஷன் கேமரா. உண்மை சொல்லணும்னா பிராண்டடா வாங்கினா பெட்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் GoPro, இன்ஸ்டா இல்லைனா DJ பார்த்து. இன்ஸ்டா DJ இந்தியால இருக்கா? இருக்கு. ஆனா டிஜேயோட நிறைய சர்வீசிங் இஷ்யூஸ், அவங்க ட்ரோனுக்கே நிறைய சர்வீஸ் இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். GoProட சர்வீசிங் இஷ்யூஸ் GoProட சர்வீசிங் இஷ்யூ கிடையாது. ஐ மீன் எல்லாமே பக்காவா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இவங்க மவுண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க 2 பேருமே வந்து மவுண்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு அனீஷ் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம இதை பத்தி பண்ண போறோம்னு சொல்லும்போது நம்ம எடிட்டர் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் வந்து ஒரு ரைடர்ல பெரிய ரைடர் ப்ரொவைடர். ஓகே, சோ உங்களுக்கு GoPro பத்தி தெரிஞ்சிருக்கும். GoPro Hero 13 Black பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணிருக்கோம். பாத்தீங்களா, போன்லயே உட்காந்துருக்கா. என்னெல்லாம் டெலீட் பண்ணலாம் அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு உண்மை. ஆல்ரைட், பட் உங்களுக்கு GoPro Hero 13 உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஐ ஹோப் யூ லைக் த ப்ராடக்ட். வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைலா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கேஷுவலா பண்ண ட்ரை பண்ணோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் அண்ட் டெக் தமிழ். அது மாட்டி சரி வாங்க போலாம். அதெல்லாம் மாதிரிங்க. அது ஆம்பளை கைனே, அது ஹர்ஷோட கைனே. ஒன்னு நம்புற மாதிரி எல்லாம் இல்ல. நான் எப்பயாவது ஏதாவது பொண்ணு கை பிடிச்சி போட்டோ எடுப்பேன் நானு. டேய் நீ பூனை விட்டு போக மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மை என்னன்னு. நான் பூனை விட்டு போனேன். அப்படியா? விட்டு போவியா? இல்ல சரி போ. பூனைல வேலை இருக்கு. என்ன வேலை? கை கோக்கும் வேலை. சச் மே वो हर्ष का आते ब्रो. बाय.